இரண்டாவது மர்மமாக நம்ம பார்க்க போகிறது தேஜோ மஹாலயா. அதாவது தாஜ்மஹால் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஷாஜகான் மும்தாஜ் காதல் கதை தான், கரெக்டாக? ஆனால் வரலாற்று ஆய்வாளர் PN ஓக் அப்படின்றவரே பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. தாஜ்மஹாலுங்கிறது ஒரு கல்லறையே கிடையாது, அது ஆதி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். அதோட உண்மையான பேர் தேஜோ மஹாலயா அப்படின்னு ஒரு பெரிய தியரியை சொன்னார். இது வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்லை மக்களே, அதுக்கு சில சுவாரஸ்யமான காரணங்களையுமே அவர் அடுக்கிறாரு. அதாவது தாஜ்மஹால் அப்படின்ற வார்த்தை எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளோட அகராதிலேயே இல்லையா, அது தேஜோ மஹாலயான்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் நம்புறாரு. தாஜ்மஹாலோட மேலே இருக்கிற அந்த கலசம் அப்புறம் அந்த நிலா வடிவம் இருக்குல்ல, அது சிவன் கோயிலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சில தூண்களில் செதுக்கப்பட்ட அந்த பூக்களோட டிசைன் அது இந்து கலாச்சாரத்தோட ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இதில் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ட்விஸ்ட் இருக்கு மக்களே. அதாவது ஷாஜகான் இந்த இடத்த ஜெய்ப்பூர் மன்னரான ராஜா ஜெய்சிங் அவர்கிட்ட இருந்தா வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஆவணங்கள்லாம் சொல்லுது. ஆனால் ஷாஜகான் இந்த இடத்துல இருந்த ஒரு பழைய மாளிகையை மாற்றி அமைச்சு தான் அந்த தாஜ்மஹாலை கட்டினாரு அப்படின்ற மாதிரி தான் PN ஓக்கோட பாயிண்ட்டு. இந்த தியரி உலக அளவில் பெரிய விவாதத்தையே கிளப்பிச்சு. ஆனால் இந்திய ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் கோர்ட்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வாதத்தை ஏற்றுக்கவே இல்லை. தாஜ்மஹால் ஒரு இஸ்லாமிய கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்குமே சோஷியல் மீடியாவில் இந்த தேஜோ மஹாலயா தியரி ஒரு தீராத மர்மமாகவே தான் ஓடிட்டே இருக்கு. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய்.